கிரியேட்டர் உங்களுக்குள்ள இருக்கிறவர் இருக்காரா, இல்ல அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகரா மாறிட்டாரா, முழு நேரம் நடிகரா? ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் கழிச்சு அட கடவுள், ஆக்டிங்னா இவ்வளோ கையை பார்த்துக்கணும், காலை பார்த்துக்கணும், மூஞ்சியை பார்த்துக்கணும், அங்கே பார்த்துக்கணும், இங்கே பார்த்துக்கணும். தனுஷ் நீங்க பெரிய நடிகர் ஆயிட்டீங்க, அவர் கூப்பிட மாட்டேங்கிறாரா இல்லை கூப்பிட்டு நீங்க போக மாட்டேங்கிறீங்களா? ஒரு படம் தாங்க கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு 9 படம் டிராப் ஆச்சு. ஐ டோன்ட் டிசர்வ் ஆல் திஸ்ன்னு சொல்ல வரேன். யாருமே கால் பண்ணி பெருசா விஷ் பண்ணதில்லை. அந்த படம் பயங்கரமா ஓடும். அவங்க எல்லாருமே என்னோட டேரக்டர்ஸ் கால் பண்ணிடுவாங்க. நீங்க சினிமாவுக்கு வந்து ஒரு 15 வருஷம் இருக்கு, 20 படம் பண்ணிட்டீங்க. ஒரு பேட்டியில வந்து எனக்கு யாருமே சினி இண்டஸ்ட்ரியில ஹெல்ப் பண்றது இல்லை, நான் தனியா வளர்ந்தேன், நடிகர் நீங்கள் ஹெல்ப் பண்ணேன்னு ரொம்ப உருக்கமா சொல்லியிருக்கீங்க. ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க, என்ன காரணம்? இப்போ யாராவது ஹெல்ப் பண்றாங்களா? இல்லை சார், ஹெல்ப்னு இல்லை, என்னை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்தது சார். ஏன்னா என்னோட ஒவ்வொரு படமும் வந்து நான் ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுது சார். இப்போ கட்டா குஸ்தியே பார்த்தீங்கன்னா 6 ப்ரொடியூசர் மாறிச்சு. வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன் 4 ப்ரொடியூசர் மாறிச்சு. எஃப்ஐஆர் இப்போ அவர் சொன்னார் பாருங்க, 3 ப்ரொடியூசர் மாறிச்சு. ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு 9 படம் டிராப் ஆச்சு. ஐ டோன்ட் டிசர்வ் ஆல் திஸ்ன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த வலியும் அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. அதனால தான் சார் ஃபுல் ஃபிளெஜ் ப்ரொடியூசராக மாறினேன். இப்போ மாறும்போது எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ஒரே வருஷத்துல ஹிட் கொடுக்குறேன். திருப்பி வெளியே போய் படம் பண்ணான்னு பார்த்தா 3 வருஷம் ஓடிச்சு சார். திருப்பி என் படம் திருப்பி கையில் எடுக்கும்போது தான் ஆரியன் ஒரே வருஷத்துல திருப்பி வர ஸ்க்ரீனுக்கு. அதனால இப்போ அடுத்த 5 படம் நான் என் ப்ரொடக்ஷன் தான் பண்ணேன், வெளியே பண்ண மாட்டேன்னு நான் டிசைடே பண்ணிட்டேன் சார். இந்த ஒரு வருத்தம் தான் சார் எனக்கு. இது ஒருத்தர் மேலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது ஜென்ரலாக என்னோட ஃபீலிங், இது என்னோட வருத்தம். அப்புறம் நடிகர்கள் பற்றி நீங்கள் கேட்டீங்க, அப்படி நான் ஒன்றும் சொல்லலை. பட் என்னன்னா சார், என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு அட்மையர் பண்ணுற பல பேர் இருக்காங்களே சார் சினிமாவில், யாருமே கால் பண்ணி பெருசாக விஷ் பண்ணதில்லை. அந்த படம் பயங்கரமாக ஓடும். அவங்க எல்லாருமே என்னோட டேரக்டர்ஸ் கால் பண்ணிவிடுவாங்க, கால் பண்ணி மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஆனால் எனக்கு கால் வராது. அந்த மாதிரியான வருத்தங்கள் எனக்கு இருக்குது. அது ஏன் நமக்கு தொடர்ந்து இப்படி நடக்குது? ஏன் இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன்னா சார், இப்போ சமீபத்தில் கூட 1-2 படங்களுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி 20 நிமிஷம் பேசியிருப்பேன். புது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்டாக இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை. ஸோ நமக்கு என்ன தோணும்னா, நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் ஒரு 4 பேர் நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அது எனக்கு நடந்ததே கிடையாது. சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து படத்தை பற்றி பெருசாக போட்டது கிடையாது யாருமே. ஆனால் அதே டைரக்டர்ஸை படம் பார்த்துட்டு கூப்பிட்டு கதை கேட்டுறாங்க. ஸோ இந்த வழிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது சார். அது என்னன்னு எனக்கும் புரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட். ஒரு நாள் கண்டிப்பாக ஐ வில் ஆல்சோ கம் டு அ பிளேஸ் வேர் ஐ கெட் தட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்புள் அரவுண்ட். ஏன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். இனிஷியலில் முண்டாஸ் பட்டி அந்த டைம்லாம் நிறைய விஷால் அண்ட் ஆர்யா வந்து ஜீவா படம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் வருஷமா அது நடக்கல. எனக்கு என்னன்னு ஒன்றும் மேபி ஐ ஹேவ் டு டூ பெட்டர் ஃபில்ம்ஸ், பிகர் ஃபில்ம்ஸ்னு எனக்கு தோணுது. தனுஷும் நீங்களும் ரொம்ப சேர்ந்து நடிக்காம இருக்கிறதுக்கான கண்டிச்சு பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க பெரிய நடிகர் ஆயிட்டீங்க, அவர் கூப்பிட மாட்டேங்கிறாரா இல்லை கூப்பிட்டு நீங்க போக மாட்டேங்கிறீங்களா? ஒரு படம் தாங்க கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. நானும் பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறேன், ஏதாவது படம் சொல்லுங்கள் படம் சொல்லுங்க தான். அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு. சார் சார் இப்போ முத்த காட்சிகள் வேணான்னு சொன்னீங்க, அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் வந்து முத்த காட்சி வேணும்னு சொன்னால் ஒரு ஆக்டர் வந்தால் மாற்றிடுவாங்க. நீங்கள் ஏன் அது மாற்றலை, என்ன பண்ணீங்க? முத்த காட்சிகள் வேணான்னு சொன்னோன்னே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அவங்க ஒரு புது ஹீரோயினுக்காக. இப்போ நீங்களே வந்து ஒரு டேரக்டர் வந்து முத்த காட்சி கம்பல்சரி வைக்கணும் ஒரு நல்ல ஹீரோயின் சொல்லும் போது அவங்க வேணான்னு சொன்னால் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? இல்லை சார், இந்த டைமில் வந்து நான் டைரக்டர்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இதில் என்னன்னா சார், இதுக்கு ஒரு சில படங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும் சார், சில விஷயம் கண்டிப்பாக தேவைப்படாது. அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் தான். இந்த படம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்டாக தான் இருந்தது தவிர்த்து இந்த படம் அது இருந்தால் தான் ஓடும், இல்லை அது இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்ல முடியுங்கிறது கிடையாது. அதனால அதை நானும் டைரக்டர் ஸ்பாட்லேயே பேசிட்டு டிசைட் பண்ணி இதுக்கப்புறம் அப்படி ஷூட் பண்ண வேணாம்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஏன்னா அவங்களோட கரியர் கிராஃப்னு ஒன்று இருக்குது சார். அந்த கரியர் கிராஃப் அவங்களுக்கு நான் என்ன ஆசைப்படுவேன்னா சார், நம்ம படங்கள் எல்லாருமே வளரணும்னு தான் ஆசைப்படுவேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தூக்குறதுனால அவங்க வளர போகிறாங்கன்னா ஃபியூச்சரில் அவங்களுக்கு வேறு விதமான கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னா அந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுல தப்பே கிடையாது. பட் அது கண்டிப்பாக படத்துக்கு முக்கியம் அப்படின்னா நான் கண்டிப்பாக டைரக்டர் கிட்ட பேசிக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஒரு டைரக்டர் பேர் பார்த்து தேட்டருக்கு வந்தாங்க ஆடியன்ஸ். அது பல டைரக்டர்களுக்கு அந்த வரிசையில் வந்துட்டு உங்கள் பேரை பார்த்துட்டு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க. இப்போ நீங்கள் திடீர்னு வந்து நடிகராகிட்டதுனால சொகுசாக வந்துட்டு நடிச்சுட்டு போயிடலான்ட்டு நினச்சி அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இருக்காரா, இல்லை அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகராக மாறிட்டாரா, முழு நேரம் நடிகரா? எப்பவுமே டைரக்டர் தாங்க. ஆக்டிங்கிறது ஓகே, ஃபஸ்ட்டு சானிக் ஆயுதம் ரொம்ப
ஃபோர்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு ஒரு டைரக்டர் எல்லாம் பண்ணதால தானே பண்ணே தவிர, ப்ளஸ் எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஒரு ஆக்டிங் கஷ்டமா இல்லை டைரக்டிங் கஷ்டமா அப்படின்ட்டு. சரி பார்க்கலாம், நடித்து பார்த்தா தான் தெரியும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் கழிச்சு அட கடவுள், ஆக்டிங்னா இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா? கையை பார்த்துக்கணும், காலை பார்த்துக்கணும், மூஞ்சியை பார்த்துக்கணும், அங்கே பார்த்துக்கணும், இங்கே பார்த்துக்கணும். நம்ம பாட்டுக்கு ஒரு திரிஞ்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறது வேற. ஆக்டிங்லாம் அப்படி வந்து பட்டிட முடியாது. ரொம்ப யோசித்து அதெல்லாம் பண்ணணும் வந்து. ஸோ கடைசிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆரியன் வந்து திராவிடர்களுக்கு எதிரான படமா அது? இல்லை சார், அந்த ஒரு கான்டெக்டே இல்லை சார். லைக் யூ செட், இட் குட் பி a name. We are just putting it forward as a name. ஒரு பேரா தான் வச்சிருக்கு சார், நத்திங் மோர். தமிழ்ல பேசுவீங்களா? ஆமாம், தமிழ் படம் எடுத்துருக்கீங்க, இப்போ தமிழ்ல பேசுங்களா? ஆரியன் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பேசலாம். செல்வராமன் சார், எல்லா படத்துலையுமே வில்லனாவே வந்துட்டு இருக்கீங்க. நல்ல வேஷம் எப்போ எதிர்பார்க்குறீங்க? இது என்ன வெளிலன்னு இது என்ன, இது எல்லாம் கேரக்டர்ஸ் தான். ஸோ ஒரு படமும் நல்ல சந்தோஷமாக அனுபவிச்சு தான் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் வந்து அதர் கேரக்டர்ஸ் வரும், டெஃபினட்டாக வரும். பிஸ்னஸா சார், நீங்கள் அந்த போலீஸ் அதிகாரி கேரக்டர் பண்ணுறீங்களா? அது யாரை முன்னோட்டமாக வச்சுட்டு பண்ணுறீங்க, யாரை முன்மாதிரியாக வச்சுட்டு பண்ணுறீங்க? இல்லை சார், ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் பண்ணுறதுல எனக்குள்ள நேரி கூட்டம்லேயும் போலீஸ் தான் கடைசியில். அந்த போலீஸ் வேற, ராட்சசன் போலீஸ் வேற, இந்த போலீஸ் வேற. பட் ஒரு போலீஸ் ஒரு ஒரு ஜென்ரல் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அதை நான் சின்ன வயசுலேருந்து வீட்டிலே பார்த்துருக்கேன். ஸோ எங்கள் அப்பா தான் சார் எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அவர்களோட பாடி லாங்குவேஜ் ஒன்று இருந்ததில்ல சில விஷயங்கள்ல. எல்லா படங்களில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்க. உண்மையாக சொல்லணும்னா ஆரியன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், அதை நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு தோணுச்சு படத்தில் பிகினிங்கில் போலீஸால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கதை கேட்கும்போது ஒன்றுமே பண்ணலையா போலீஸ்ன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அப்பா கிட்ட கேட்கும்போது நீங்கள் உண்மையாகவே இந்த இன்சிடென்ட் ஃபாலோ இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க கேட்கும்போது கண்டிப்பாக ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, வெயிட் தான் பண்ணி இருந்துருக்கணும் அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னார். அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே இந்த கதை கரெக்டான கதைன்னு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணுவேன். My question to Shraddha. Shraddha, you are the most overwhelming actress in the industry and your ability to fit in any character. You have a penchant to do all kinds of roles, but personally I feel you have a strong liking to fill in the crime subjects. Any particular reason for that? And you are doing a great job on that. Thank you so much, sir. அப்படி ஒன்றும் இல்லை, அதாவது இட்ஸ் நாட் லைக் ஐ எம் அட்ராக்டட் டு டார்க் சப்ஜெக்ட்ஸ். அது ஏதோ பீப்புள் see me in that perspective and I seem to be pulling it off. It's a stereotype of a good nature, I feel, and honestly it is something I enjoy doing, but I'm also always on the lookout for lighter subjects just to show diversity. But thank you so much for your compliments, sir. Thank you. உங்களுக்கும் டைரக்டருக்குமான கேள்வி இது. அந்த ஆரியன் வந்து திராவிடர்களுக்கு எதிரான படமான்னு கேட்டாங்க. திராவிடர்கள் கொண்டாடுற படமா இருக்குமா ஆரியன்? ஏன்னா இங்கே ஒரு இது போயிட்டு இருக்கு, அதனால தான் கேட்குறோம் சார். என்னோட வியூ கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சார். ஐ பிலீவ் எவ்ரிபடி இஸ் a human being first. ஐ திங்க் தட் நம்ம ஒரு காலங்காலமாக ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிறைய டிவிஷன் இருக்குது சார் மக்களுக்கு நடுவில். பட் எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே ஹியூமன் பீயிங்ஸ் தான் சார். ஸோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த என் பையன் பேர் சார், அதை நான் எதுவுமே யோசிச்சு வைக்கல, என் ஒய்ஃப் தான் வச்சாங்க. ஸோ அது எதிரா ரைட்டா ராங்காலாம் எனக்கு தெரியாது சார். என் ஒய்ஃப் ரஜினி, எக்ஸ் ஒய்ஃப், அவங்க வந்து ஆரியனோட அம்மா, அவங்க தான் இந்த பேரை செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு நீங்கள் இப்படி கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது சார். என் பையனோட பேர் சார் எல்லாருக்கும் பிடிக்கும் சார், கண்டிப்பாக சார். அமீர் கான் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. அமீர் கான் வந்து தமிழில் நடித்த உடனே ஒரு கூலி படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவரே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில், என்னை இட்டு போயிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. உங்கள்கிட்ட ஏதாவது சஜஷன் சொன்னாரா, இல்லை வந்து அதனால தான் வந்து கேன்சல் பண்ண தமிழில்? சார் அவர் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கவே இல்லைன்னு சொன்னார் சார். அந்த ஒரு இன்டர்வியூ நடுவில் வந்ததில்லை, அவர் எதிராக இன்டர்வியூ கொடுத்தாருன்னு அதோட ஃபோட்டோஸ் நான் எடுத்து அனுப்பிச்சேன் அவருக்கு. சரி இந்த மாதிரி இங்கே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இல்லை நான் பேசவே இல்லை, அந்த மாதிரி நான் உடனே கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாரு.
அவர் வந்து பியூர் லவ் ஆஃப் ரஜினி சாருக்காக வந்து பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவர் ஹாப்பி தான். இப்போ வந்து நான் வந்து அங்கே நடிச்சதுக்கு அந்த சீன் நான் ரஜினி சாருக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து பண்ணியிருக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஹவ் நத்திங் இன் மை ஹார்ட்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் அது வெளியவும் சொல்லிட்டாரு அவர் அந்த நார்த் மீடியாவில்.